Hello everyone, I'm Karthikeyan, career counselor. Today we are going to see about career option in engineering, how to choose and how to do counseling process. இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் என்னோட ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். Yeah, hope my slide is visible to all. Yes, career options in engineering. இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். So, about me, I am Karthikeyan, completed BE, MBA, MSW. நானும் உங்களை மாதிரி தான் காலேஜ் டேஸில் நல்லா ஜாலியாக இருந்தேன், பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருக்கூடையும் இதே மாதிரி. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ரொஃபஷன் வந்த பிறகு அதோட சீரியஸ்னஸ்ஸு, அதோட ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணி அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அதில் வந்து எனக்கு நல்ல க்ரோத் கிடச்சிது. அது வந்து நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். அதுக்கப்புறம் ஒரு 11 இயர்ஸ் நான் வந்து ராணே மெட்ராஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். அப்புறம் நான் வெளியே வரும்போது மேனேஜராக வெளியே வந்தேன். ஸோ டு டூ மை பேஷன், ஐ குவிட் மை ஜாப் அண்ட் ஐ எம் பிகம் எஜுகேட்டர் நவ் அண்ட் ஐ எம் டூயிங் 3 to 4 டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ஐ எம் செல்ஃப் எம்ப்ளாய்டு நவ். அது இல்லாமல் நான் ஒரு ப்ளே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கேன், மேக்ஸ் டியூஷன்ஸ் நடத்துகிறேன். அப்புறம் இப்போ கரியர் கவுன்சிலிங்கும் போயிட்டுருக்கு. திஸ் இஸ் மை பேக்ரவுண்ட். ஸோ நீங்களும் இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யூ கேன் ஆல்சோ அச்சீவ் லைக் மீ. ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து சாதாரணமாக வந்தவன் தான். ஸோ எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான் இந்த ஸ்லைடு போட்டேன். இது வந்து என்னை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஈஸியாக கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கு. ஸோ தென் நெக்ஸ்ட், டூரிங் 12th படிக்கிறப்ப நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும், பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் இப்படி இருக்கும். ஆஹா, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னே தெரியலையடா அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. இன்ஜினியரிங்னு வாங்க, டாக்டர்னு வாங்க, அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் சயின்ஸ் கோர்சஸ்ஸு, ஆர்ட்ஸ் போகலாமா அப்படின்னு இருக்கும். அப்பா அம்மாக்கும் இவனை என்ன பண்ண போகிறான், இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியோலேயே இருப்பாங்க. பட் அதெல்லாம் நமக்கு, அந்த பயம்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஈஸியாக நமக்கு என்ன வருதோ அதை பக்காவாக பண்ணி ஹாப்பியாக வெளியே வந்து நல்லா சம்பாதிக்கலாம். அதுக்கான ஸ்கோப்பு நம்ம இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் நல்லா இருக்குது. ஸோ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. பி ஹாப்பி, பி போல்ட், என்ஜாய் த லைஃப் அண்ட் ஸ்டடி வெல். இப்போ நம்ம ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இலையில சாப்பாடு போட்டு ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க. அதான் ஸ்கூல் லைஃப். புக்ஸ் கொடுத்துருவாங்க, கைடு கொடுத்துருவாங்க, நோட்ஸ் இருக்கும், டியூஷன் இருக்கும். அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்துடும். இதில் வச்சு நீங்கள் மார்க் வாங்கிடலாம் ஈஸியாக. ஆனால் அதுவே நீங்கள் காலேஜில் வந்தீங்கன்னா அது ஒரு பஃபட் சிஸ்டம் மாதிரி, நமக்கு வேண்டியதை நம்ம தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் காலேஜில் வந்துட்டு மார்க்ஸ்க்காக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது. யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்கில் ஓவர் டிகிரி டு கெட் த ஜாப் ரெடி. உங்கள் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ கேம்பஸில் வர்றவங்க உங்களுக்கு ஸ்கில்லு தான் பார்ப்பாங்க, மார்க்கு பார்ப்பாங்க. மார்க்ஸ் வந்து ஒரு கேட் பாஸ் மாதிரி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. பட் ஸ்கில்லு தான் வந்து ஃபைனலாக உங்களை ஓட வைக்க போகுது. ஸோ காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ நம்மளாலலாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியுமா, நமக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குமா அப்படின்றது நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த கேஸ்டிங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இல்லை எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். பட் நமக்கு தெரியாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமாகவோ, இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலோ, இல்லை பர்டிகுலர் கேஸ்டாக இருந்தாலோ நிறைய ஸ்காலர்ஷிப்பு நமக்கு இருக்குது, நம்மளால் வாங்க முடியும்.
அது வந்து கேர்ள்ஸாக இருக்கணும், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியால நமக்கும் சில ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்கும். அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இதில் போட்டிருக்கேன். இப்போ www.scholarship.government.in இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே போனீங்கன்னா வேரியஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. அதில் நம்ம எதுன்னு போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட்டு இப்போ இருக்க மாதிரி எது யாருக்குமே இல்லாமல் இருக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் ஒரு 60-70% வந்து நமக்கு ஏதோ ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வி கேன் கெட். அது எஸ்பெஷலாக கேர்ள்ஸுக்கு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு. அது இல்லாமல் பேங்க் லோன்ஸ் வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு விஜயலட்சுமி பேங்க் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட். அது புதுசாக நம்ம ஸ்டடீஸ்க்காகவே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டி ஃபார் ஸ்டடி வெப்சைட்டில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸஸ் இருக்குது. அப்புறம் ஸ்காலர்ஷிப் பிக் மை கரியர் டெலிகிராம் சேனல்லையும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப்பும் நமக்கு இருக்குது படிக்கிறதுக்கு. இது ஏன் திடீர்னு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படிப்பெல்லாம் என்னால் படிக்க முடியுமா, விலை அதிகம், ஒரு மெரெயின் இன்ஜினியரிங்லாம் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு யோசிப்போம் சில பேர். ஏரோநாட்டிக்கல்லாம் படிக்க முடியுமா, அதுக்கெல்லாம் செலவு அதிகமாகும் அப்படின்னு. அந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு நிறைய இருக்குது, படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக, படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்லைட் போட்டிருக்கேன். ஸோ எப்படி வேணா இருந்தாலும் இப்போ படிக்க வைக்கிறதுக்கு நம்மளோட என்வாயர்மெண்ட் அந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு. ஸோ இவங்க யாருன்னு தெரியும் நமக்கு. இவங்க வந்து ரீல் ஹீரோஸ். தனுஷ் வந்து விஐபியில் சிவில் இன்ஜினியர், அண்டு சூர்யா வந்து ஜில்லுன்னு ஒரு காதல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவங்கள பற்றி நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா டக்குன்னு ஹீரோஸ் பார்த்தோன்னு புரியும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா? இவரை தெரியும், அட்லீஸ்ட் இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு, அதனால இவர் கொஞ்சம் ஃபேமஸ். டாக்டர் கே சிவன். பட் இவர் வந்து ஸ்ரீதரன், டாக்டர் ஸ்ரீதரன். இவர் யார் அப்படின்னா, நம்மளோட சென்னை டிரான்ஸ்போர்ட்டில் இருக்க மெட்ரோ ஃபுல்லாக இவர் தான் மெட்ரோ சிட்டி. இஸ் அ மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா, இஸ் கால்டு மெட்ரோ மேன் ஆஃப் இந்தியா. டெல்லி மெட்ரோ இவரோட லீடர்ஷிப் கீழே தான் வந்துச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோஸ் ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இப்போ எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, we should follow only the real heroes, not real heroes. நம்ம வந்து ரியல் ஹீரோஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் டு அச்சீவ் பிக். ரியல் ஹீரோஸ் வந்து அவங்க வந்து ஒரு படம் நடிப்பாங்க, தேர் அப்ஜெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்டு அவர் அப்ஜெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ரியல் ஹீரோஸை தான் நம்ம பார்த்து ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் நவ டேஸ் இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இன்ஸ்பிரேஷனுக்கும் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் உங்களுக்கு யாருக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியல. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்துட்டு வி ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் வி ஆர் டெல்லிங் தெம் தே ஆர் ஃபேன்ஸ், வி ஆர் லைக் தட். பட் அது ஃபேக்ட் இல்லை. இன்ஸ்பிரேஷன் தான் பார்க்கணும். தெர் இஸ் a ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்சர். இன்ஃப்ளூயன்சர்னா நம்ம மைண்டுக்குள்ள நமக்கு பிடிச்சது ஏதோ ஏதோ பேசி காமெடி பண்ணி, இல்லை ஏதோ ஒரு ஷோ பண்ணி நம்மளை கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வைப்பாங்க, ஹாப்பியாக வச்சுப்பாங்க. அவங்கெல்லாம் தான் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்ஸ்பிரேஷன்னா அவங்க நமக்கு நம்மள மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிடிச்ச ஃபீல்டில் நமக்கு முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தே வுட் ஹவ் அச்சீவ்டு சம்திங் பிக் இன் பர்டிகுலர் ஃபீல்டு. அவங்க தான் வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ என்றைக்குமே இன்ஸ்பிரேஷன் தான் இருக்கணுமே தவிர இன்ஃப்ளூயன்சிங் இருக்கக்கூடாது. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் வந்து இன்ஃப்ளூயன்சரே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் அ பேட் திங். ஸோ திஸ் இஸ் த மெசேஜ் பிட்வீன் ரியல் ஹீரோஸ் அண்ட் ரியல் ஹீரோஸ். ஸோ நம்ம இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தவரையும் உங்களுக்கெல்லாம் எத்தனை கோர்சஸ் தெரியும்? எத்தனை கோர்ஸ் இருக்கு? அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இதுதான் அந்த கோர்சஸோட லிஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே முடிய போகிறதில்ல. இதில் ஃபஸ்ட்டு 20 தான் போட்டிருக்கேன், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், சோர்ஸ் லிங்க். இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் போனீங்கன்னா இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. யூ கேன் கெட் த ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் number of colleges, number of courses available in affiliated with Anna University. அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இதில் இருக்கும். திஸ் இஸ் த லிங்க், யூ கேன் யூஸ் இட் ஆஃப். ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி மொத்தம் எத்தனை கோர்சஸ் இருக்குது இன்ஜினியரிங்கில்
அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பேஜ் 20, ரெண்டாவது 40, 60, 80, 100, 117 கோர்சஸ் இருக்கு டோட்டலா. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொவைடிங், அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் மட்டும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டில் இருக்க இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறோம் இல்லையா, அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற காலேஜஸில் எல்லாத்துலேயும் சேர்த்து 117 117 கோர்சஸ் ஆர் தேர், இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆர் தேர். அதோட லிங்க் தான் இங்கே இருக்கு. ஸோ வி ஹாவ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு ஸ்டடி இன்ஜினியரிங். இப்போ பாருங்க, இதில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, சேஃப்டி அண்ட் ஃபயர் டெக்னாலஜி, ரப்பர் பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இதெல்லாம் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். பெட்ரோல் இன்ஜினியரிங், பேராமெடிக்கல் டெக்னாலஜி, இது எல்லாமே இருக்கு. ஸோ வி ஹேவிங் 117 engineering courses across Tamil Nadu, which is provided by Anna University. Then செகண்ட் அடுத்து, இப்போ இந்த 117 கோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த 117 கோர்சஸையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐ குரூப்டு இன்டு 4 கேட்டகரிஸ்: மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இப்போ நம்ம படித்தா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எந்த கோர்ஸ்லேருந்து வருவோம்? மேக்ஸிமம் மேக்ஸ் கம்ப்யூட்டர் இல்லைனா மேக்ஸ் பயாலஜி. மேக்ஸ் பயாலஜி தே வில் பி ட்ரைங் ஃபார் எம்பிபிஎஸ், பிடிஎஸ். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷனாக இன்ஜினியரிங்கை வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்த 117 கோர்ஸையும் வந்து இந்த 4 ஸ்ட்ரீமுக்குள்ள மேப் பண்ணி பார்த்தோம். ஏன் மேப் பண்ணி பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம +1 +2லேருந்து இல்லை, ஈவன் அதுக்கு முன்னாடி 6th 7thலேருந்தே நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரீமாக எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். மேக்ஸு, சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு எடுத்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த 117 கோர்ஸையுமே இந்த 4 ஸ்ட்ரீமுக்குள்ள நம்ம கொண்டு வரோம். ஸோ தட் இப்போ எனக்கு ஃபிசிக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னா வி கேன் ஃபோக்கஸ் ஆன் தோஸ் கோர்சஸ். அதே மாதிரி எனக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னா வி கேன் ஃபோக்கஸ் ஆன் மேக்ஸ் கோர்சஸ். அந்த ஒரு இதில் அப்ளிகேஷனில் நம்ம இந்த 117 இன்ஜினியரிங் கோர்சஸையும் இந்த 4 சப்ஜெக்ட் டாமினண்ட்டுக்குள்ளே நம்ம கேட்டகரி பண்ணியிருக்கோம். இப்போ இதை கேட்டகரி பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, மொத்தம் மேத்தமேட்டிக்ஸ்க்கு கீழே மட்டும் 49 கோர்சஸ் இருக்கு. மேத்தமேட்டிக்ஸ் கீழே மட்டும் we having 49 courses. Then related to physics, physicsல பார்த்தீங்கன்னா 36 courses இருக்கு. அந்த அவுட் ஆஃப் 117 கோர்சஸ்ல மேத்தமேட்டிக்ஸ்ல 49 and physicsல 36. Then related to chemistry we having 19 courses. Chemical engineering, leather technology, printing and packing, like that 19 courses we having under chemistry stream. Then under biology stream we have 15 courses. 15 courses வந்து நம்ம பயாலஜிக்கு கீழே இருக்கு. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி மொத்தம் 15 கோர்சஸ் வி ஹேவிங் அண்டர் பயாலஜி ஸ்ட்ரீம். இப்போ நம்ம இது எதுக்கு சொல்கிறோம்னா, ஆஸ் யூஷுவல் நமக்கு என்ன சப்ஜெக்டில் நம்ம ஷார்ப்போ பெஸ்ட்டோ அந்த ஸ்ட்ரீம் எடுத்து படித்தோம் அப்படின்னா we will be good in getting marks and also getting good skills to achieve our dream. ஸோ இதான் சப்ஜெக்ட் டாமினன்ட். அந்த 117 கோர்சஸை வந்து அண்டர் 4 கேட்டகரிஸில் பிரித்தா திஸ் இஸ் த சம்மரி. மேக்ஸ் இஸ் த லீடிங் ஒன் விச் இஸ் ஹேவிங் 49 கோர்சஸ் அண்ட் நெக்ஸ்ட் டு தட் 36 கோர்சஸ் அண்டர் ஃபிசிக்ஸ் and 19 courses under chemistry and 15 courses under biology. This is a 4 subject dominant streams. Then நம்ம காலங்காலமாக பார்க்குற 5 இன்ஜினியரிங் கோர்சஸ். ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோர்சஸுக்கு இன்னும் லைவ் இருக்கு. சொன்னாலும் சொல்லனாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கட் ஆஃப் இல்லை கவுன்சிலிங்கில் வந்து இந்த 5 கோர்சஸ் தான் ஃபுல்லாக வருது. அதுலேயும் இந்த சீக்வன்ஸில் தான் ஆகும். ECE, எலக்ட்ரிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், EEE, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்,
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், computer science engineering or IT. This is the topmost priority courses among engineering. எந்த காலேஜ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் இதான் ஃபுல் ஆகும், கோர்ஸ் வைஸாகவும் இதுதான் ஃபுல் ஆகும். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு, வை பாப்புலர் திஸ் மச் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி படி டோட்டலாக வி ஹேவிங் 455 காலேஜஸ் இருக்குது நம்மக்கிட்ட, affiliated to Anna University. Counseling as per this year 2025 படி we having 455 colleges. அதுல 452 collegesல ஈசி ப்ரோக்ராம் இருக்கு. அப்ப பாத்துக்கோங்க how important it is. 455 collegesல we having 452 colleges ஈசி program. So the coverage is 99.6%. இதே நம்ம ரீஜன் வைஸ் போட்டு பார்த்தா சென்னையில் 179 காலேஜஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல 207 காலேஜஸ், அண்ட் திருச்சியில் 89, திருநெல்வேலி, மதுரை அது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணியிருக்கோம், அதில் 72 காலேஜஸ் இருக்கு. இது வந்து மேஜராக இருக்க 4 சிட்டிஸ், 4 to 5 சிட்டிஸை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் பார்த்தா இசிஇ ஏன் எடுக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சம்மரி போட்டிருக்கோம். இப்போ வந்து இசிஇ படித்தா எங்கெல்லாம் ஜாப்ஸ் கிடைக்கும், என்ன ஜாப் ரோல் பண்ணுவோம், வாட் இஸ் த கரண்ட் ட்ரெண்டிங் வேர்ல்டு அண்ட் டாப் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸில் 2 இருக்குது, ஸ்டேட்டு சென்ட்ரலு. அந்த ஸ்டேட்டு சென்ட்ரல் ஜாபில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இல்லைனா ஜூனியர் இன்ஜினியராக இபியில், இல்லைனா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் பாலிடெக்னிக் லெக்சரராக போகலாம் காலேஜஸில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இஸ்ரோ, டிஆர்டிஓ, பெல்லு, ஆர்ஆர்பி இதிலெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஐடிலையும் எடுத்துக்கிறாங்க, இடிஏ இன்ஜினியர், எம்பெடடு, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். அதேமாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்லேயும் நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா, ஸ்டார்ட் அப்ஸ் கவர்மெண்ட் ஜாபில் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ப்ரைவேட் ஜாபில் கார்ப்பரேட்டு, ஸ்டார்ட் அப்ஸ், அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டில் ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஃப்ரீலான்சிங். அது இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸும் போட்டிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் அப்ஸில் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் இன்ஜினியரு, ஆண்டர்ப்ரனர்ஷிப்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வைக்கலாம், ப்ரோட்டோடைப்பிங் சர்வீஸ் வைக்கலாம், ஃப்ரீலான்சிங்கில் பிசிபி டிசைன், டெக் பிளாகிங், ரிமோட் கோடிங் ப்ராஜெக்ட்ஸ். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸில் ஆஸ் யூஷுவல் நம்ம இசி குரூப் படித்தா எம்டெக், எம்எஸ், டேட்டா சயின்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், இது எல்லாமே ஜாப் ரோல்ஸும் இருக்குது, ஹையர் ஸ்டடீஸும் இருக்குது, ஜாப் ரோல்ஸும் இருக்குது. ஸோ தட்ஸ் வை திஸ் இசி இஸ் டிமாண்டிங் கோர்ஸ் டில் நவ். அதே மாதிரி ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் வந்து சர்வைலன்ஸு, ஸ்பேஸ் டெக்கு, ரேடார், சேட்டலைட் கம்யூனிகேஷன், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் 5G 6G வரப்போகுது. 5G வந்துருச்சு ஆல்ரெடி, 6G வரப்போகுது. ஸ்மார்ட் டிவைசஸ்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்ஸு. இப்போ ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபோன்லேயே வந்து டிவி, லைட்டு, ஃபேனு எல்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கும் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ வி ஹேவிங் என் நம்பர் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் ஃபீல்டு. கவர்மெண்ட் ஜாப்னாலும் போகலாம், கார்ப்பரேட்னாலும் போகலாம், ஸ்டார்ட் அப்ஸு, ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு, ஃப்ரீலான்சிங், அது இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம். திஸ் இஸ் த ஜாப் ரோல் அண்ட் கேரியர் கேட்டகரி ஃபார் இசி டிபார்ட்மெண்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸில் வந்து செமிகண்டக்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ்னால ஆல்மோஸ்ட் 150 பில்லியன் சேல்ஸ் ஆக போகுது, ரெவென்யூ கிரியேட் ஆக போகுது இன் இந்தியா. இது வந்து லாஸ்ட் 2024 டேட்டா. ஆல்மோஸ்ட் 150 பில்லியன் செமிகண்டக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அலோன். இது இந்த எல்லாமே அதோட கம்பெனிஸ், ரிலேட்டட் கம்பெனிஸ். இது இல்லாமல் வி ஹேவிங் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ட்ராக்கு,
ஜிப் எலக்ட்ரிக், இவங்க எல்லாமே வந்து ஒரு 100 crores to 300 crores ஒரு யூனிக்கானா வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் 150 பில்லியன் புட் டுகெதரா வந்திருக்காங்க. இவங்க வந்து அதில் இண்டிவிஜுவல் மேஜர் பெர்ஃபார்மராக மாதிரி லெட்ஸ் ட்ராக்கு, ஜிப் எலக்ட்ரிக் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ வி ஹேவிங் எனாரமஸ் ஜாப் ஓப்பனிங் இஃப் யூ ஸ்டடி இன் ஈசி. அது பர்டிகுலராக தமிழ்நாட்டிலையும் நல்லா வந்துகிட்டு இருக்கு சில கம்பெனிஸ் எல்லாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற கோர்ஸ் வந்து ட்ரிப்ளி. ட்ரிப்ளி வந்து அவுட் ஆஃப் 455 காலேஜஸில் நமக்கு 389 காலேஜஸில் இருக்குது. 856%, 85% இருக்குது. அதில் சென்னையில் 51 காலேஜஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் 60, திருச்சியில் 25, மதுரை அண்ட் திருநெல்வேலியில் 27 காலேஜ். ஸோ இதில் வந்து 85%, 455 காலேஜஸில் 389 காலேஜஸில் ட்ரிபிள் இருக்குது. இதுவும் வந்து அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ட்ரிப்ளிலையும் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் அதே கேட்டகரியில் தான் பிரிச்சிருக்கோம். நம்ம பார்க்க போகிற 5 இன்ஜினியரிங் காலேஜுமே அதே கேட்டகரியில் தான் பிரிச்சிருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், எலக்ட்ரிசிட்டி போர்டில், ஏஇஜேஇயா, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸில். அப்புறம் ட்ரெண்டிங் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி, பவர் சிஸ்டமு. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதே மாதிரி இஸ்ரோ, டிஆர்டிஓ, ரயில்வேஸில் இருக்குது. பவர் டிரான்ஸ்மிஷன், ஸ்மார்ட் மீட்டரிங், எலக்ட்ரிக் மொபிலிட்டி. கார்ப்பரேட்டில் வந்து பவர் சிஸ்டம் இன்ஜினியர் போகலாம், எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியராக போகலாம், ஆட்டோமேஷன் இன்ஜினியராக போகலாம், எனர்ஜி அனலிஸ்ட்டு. ட்ரெண்டிங் ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவி டெக்னாலஜி, சோலார், விண்டு பவர். ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இவி சார்ஜிங் யூனிட், இப்போ நம்ம நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு சார்ஜிங் யூனிட் மாதிரி போட்டோம்னா ஃப்யூச்சரில் நல்ல பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது. ஆண்டர்பிரினர்ஷிப்ஸு, சோலோ இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸு, சோலார் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பண்ணலாம். எனர்ஜி ஆடிட் ஃபார்மு, ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் பண்ணலாம். அதில் ட்ரெண்டிங் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஃப்ரீலான்சிங்லேயே வந்து சர்க்யூட் டிசைன் கன்சல்டன்சி, எனர்ஜி சிமுலேஷனு, ரிமோட் கோடிங் ப்ராஜெக்ட்ஸு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அதோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ இசிஇலையும் ஜாப் லேண்ட்ஸ்கேப்பும் ட்ரெண்டிங் ஃபீல்டுமே சூப்பராக இருக்குது. சாரி, ட்ரிபிள்இலையுமே வி கேன் சூஸ் திஸ் கோர்ஸ் ஆல்சோ. நம்ம ஏன் இந்த கோர்ஸில் வந்து இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, ஏன் இந்த கோர்ஸையே திரும்ப திரும்ப மக்கள் எடுத்துட்டு இருக்காங்க, ஒய் திட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக பேக்ரவுண்டு தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் ட்ரிப்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம். நம்ம இந்தியாவில் மட்டும் 37 ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. 37 ட்ரோன் ஸ்டார்ட் அப் செக்மெண்ட் வைஸ் போட்டிருக்கேன் பாருங்க. மும்பை, பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத், சென்னை, பூனே அண்ட் அதர்ஸ். இது வந்து 2024 எடுத்த டேட்டா. 37 ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் வந்திருக்கு. அதோட சப்கான்ட்ராக்டிங் ஜாப்ஸ், அதோட சப்ளையர் ஜாப்ஸ் அப்படின்னு அந்த செயினே அப்படியே நல்லா வளருது எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து 150 பில்லியன் பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து 155 பில்லியன் வந்து இண்டஸ்ட்ரியல் வேல்யூ வந்திருக்கு. 2023லேயே வந்திருக்கு. ஸோ ட்ரோன்ஸுக்கு வெறும் ஒரே ஒரு ப்ராடக்ட், வெறும் ட்ரோனை மட்டும் வச்சு வர்ற ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு பாருங்க. தட் இஸ் த ஸ்டார்ட் அப். இது எல்லாமே இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஐடியில் படித்தவங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் அப்ஸ்லேயே பண்ணவங்க, அது எல்லாமே இவங்களே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரகுடு பாய்ஸ் கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 358 காலேஜஸில் இருக்குது. 358 காலேஜஸில் 455 காலேஜஸில் 358 காலேஜஸில் மெக்கானிக்கல் இருக்குது. 78% இருக்குது. அதில் 120 காலேஜ் வந்து சென்னை ரீஜியனு, 69 காலேஜ் வந்து கோயம்புத்தூர், 44 திருச்சி, 65 வந்து மதுரை அண்டு திருநெல்வேலி. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்குது. கார்ப்பரேட்டில் வந்து நம்ம இப்போ ஆட்டோமொபைல் ஃபீல்டெல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே இருக்க சென்னை ஹப்பில் இருக்க ராயல் என்ஃபீல்டு, ரெனால்ட், நிசான்னு, அப்புறமா வேற என்ன இருக்கு, டான்ஃபாஸ், அப்புறம் டயர் ஒன் ஃபேக்ட்ரிஸ், இது எல்லாத்துக்குமே மெக்கானிக்கல் படித்தா போதும். அது படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்கில்லை வளர்க்கணும். அது இல்லாமல் நார்த் சைடு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இருக்குது, கேட்டர்பில்லர் இருக்குது, எல்என்டி, சீமென்ஸு. அது இல்லாமல் இப்போ எலக்ட்ரிக்கல் கார், பைக் மேனுஃபேக்சரிங்லாம் வந்திருக்கு, ஓலா, அத்தர், இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ வி ஹேவிங் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஜாப் லேண்ட்ஸ்கேப் அண்ட்
ட்ரெண்டிங் ஃபீல்ட் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆல்சோ. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இதுதான், தியரி தான். இப்போ இதில் பார்த்தா லாஸ்ட் இயர் மட்டும் இவி வெஹிக்கிள் ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் 62 வந்திருக்கு. டோட்டலாக 62 வந்திருக்கு, கரஸ்பாண்டிங்ஸ் டு இவி வெஹிக்கிள்ஸ். பேசஞ்சர் கார், டூ வீலர், த்ரீ வீலர் எல்லாத்துலேயும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து நம்ம 62 ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு இன் இவி செக்மெண்ட். இதில் வந்து ஓலாவோட எலக்ட்ரிக் மட்டும் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் இன் ஒன் ஆஃப் பிக்கெஸ்ட் இன் இந்தியா டூ வீலர் மேக்கிங்கில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5000 க்ரோஸ் வந்து 2024 பண்ணியிருக்காங்க. அண்ட் 464 க்ரோஸ் வந்து 2025 முடிச்சிருக்காங்க. அவ்வளோ தூரம் சேல்ஸ் ஆயிருக்கு, இவி வெஹிக்கிள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. திஸ் இஸ் த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட ஸ்டார்ட் அப் டீட்டெயிலு. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் வந்து வி ஹேவிங் 318 காலேஜஸில் இருக்குது. அவுட் ஆஃப் 455 காலேஜஸில் 69% காலேஜ் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் 71 சென்னையில், 61 கோயம்புத்தூர், 35 திருச்சி, 69 வந்து மதுரை அண்ட் திருநெல்வேலி. சேம் வி ஹேவிங் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ், ஸ்டேட்டு, சென்ட்ரலு, கார்ப்பரேட், ஸ்டார்ட் அப்பு. இதில் வந்து நம்ம முனிசிபாலிட்டியில் போகிறோம், பிடபிள்யூடி ஒர்க்கில் போகலாம், இல்லை ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் இப்போ நம்ம கொண்டு வராங்க, க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸில் போகலாம், டிஃபென்ஸ் என்ஆர்ல போகலாம், இந்தியன் ரயில்வேஸில் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கார்ப்பரேட்டில் வந்து இப்போ காசா கிராண்டே, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, ஜி ஸ்கொயர், அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் வி நீட் டு ஹாவ் எ குட் எக்யூப்டு ஸ்கில், அப்போ தான் நமக்கு இது கிடைக்கும். அதுக்கு அடுத்து ஃப்ரீலான்சிங், ஹையர் ஸ்டடீஸ் ஆஸ் யூஸ்வல்ஸ் தான். அது இல்லாமல் மேஜராக எல்என்டி எல்லாம் இருக்குது. எல்என்டி எல்லாம் வெரி பிக் கம்பெனி இன் இந்தியா. தீஸ் ஆர் த டாப் 10 சிவில் கம்பெனிஸ் இன் இந்தியா. ஃபஸ்ட்டு லான்சர் அண்ட் டர்போ, ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி சத்பாவ் இன்ஜினியரிங், ஹெச்சிசி, என்சிசி, இந்த மாதிரி அவங்களோட ஆனுவல் ரெவன்யூ எவ்வளோன்னு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம். ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா பி டு பி, அதிலே வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸு, மார்க்கெட் ஃபார் பில்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 14,000 க்ரோஸ் வந்து வித் நெட் ப்ராஃபிட் ஆஃப் 378 க்ரோஸ் பண்ணியிருக்காங்க பி டு பியில் மட்டும். ப்ரொக்யூர்மெண்ட்டு பி டு பி, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், ப்ரொக்யூர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் பில்டிங். அதர் நோட்டபிள் ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிக் அண்ட் போல்ட்டு, ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷனு, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்போம், பில்டு சப்ளை, ட்ரேஸ் காஸ்ட், பவர் பிளே, பில்டு நெக்ஸ்ட், ஸ்மார்ட் ஃபிக்ஸ், பிரிட்ஜு, பில்டு ட்ராக்கு, 3D பிரிண்டிங், இது எல்லாமே ரிலேட்டட் டு சிவில் இன்ஜினியரிங். வி ஹேவிங் வெரி குட் ஜாப் லேண்ட்ஸ்கேப். தென் நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட கம்ப்யூட்டர் ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஐடி இன்ஜினியரிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் 91% ஆஃப் காலேஜஸில் இருக்குது. 414 காலேஜஸில் இருக்குது அவுட் ஆஃப் 455 காலேஜஸில். அதில் வந்து 179 வந்து சென்னை ரீஜியன், கோயம்புத்தூரில் 94, திருச்சியில் 62 அண்ட் மதுரை அண்ட் திருநெல்வேலியில் 84 காலேஜஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஐடி தானே, இப்போ எல்லாரும் யார் எடுத்தாலும் ஐடி தான். ஐடி எடுத்துட்டு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும். கார்ப்பரேட் ஜாப்ஸு, சைபர் செக்யூரிட்டி, க்ளவுட் அண்ட் எட்ஜ் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின், அது இல்லாமல் நம்ம ஹெல்த் டெக்குக்கு, ஈவன் நம்ம இவி வெஹிக்கிளுக்கு, மெக்கானிக்கலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இசிஎஸ்ஸு, ஹெச்சிஎல் டெக், அக்செஞ்சர், ஐபிஎம், இவங்க எல்லாமே ஒரு மாதிரி நாட் ஓன்லி பர்டிகுலர்லி ஒர்க்கிங் ஃபார் ஐடி, ஐடி இஸ் ரிலேட்டட் டு பேங்கிங் செக்டாரில் இருக்குது, ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் எல்லா செக்டர்லேயும் இப்போது வந்துட்டுருக்கு. ஈவன் அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ், ரேசர் பே, அப்புறம் எஜுகேஷனில் வந்து
அதுலேயும் ஐடிக்கு வந்துருச்சு. அது இல்லாமல் ஷேர்ஸ், இப்போ யாருமே ஷேர்ஸ் எல்லாம் பாண்டெல்லாம் சைன் பண்ணுறதே இல்லை. முதல்லாம் ஒரு ஷேர் வாங்கணும்னா எத்தனையோ சைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து க்ரோ ஆப்பு இல்லை ஏஞ்சல் ப்ரோக்கிங் ஆப்பில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அது ஐடி டெவலப்மெண்ட் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இந்தியாலேயும் 90+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வந்திருக்கு. அதோட வேல்யூ வந்து 17 பில்லியன் ஒன்லி ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து 19 ஸ்டார்ட் அப்ஸ், இட்ஸ் அண்டர் சிஎஸ்சி அண்ட் ஐடி, பட் ஏஐல மட்டும் 90+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்கு. அதோட பிரேக்கப்ஸ் தான் இது எல்லாமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வந்து அப்ராக்சிமேட்லி 13,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எமர்ஜிங் டெக் டொமைன்ஸில் வந்திருக்கு, இன்க்ளூடிங் ஏஐ, எல்ஓடி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி. அவுட் ஆஃப் திஸ் 636 ஆர் டெடிகேட்டட் ஏஐ. இந்த 13,000ல் இந்த 6,000 வந்து ஏஐக்கு தான் வந்திருக்கு. இதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரீச் வந்து 95,000 க்ரோஸ் கிட்ட போயிடுச்சு. $12 பில்லியன் கிட்ட போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த இப்போ நம்ம சாட் ஜிபிடி, அப்புறம் பர்ப்ளெக்சிட்டி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. பர்ப்ளெக்சிட்டின்றது இட்ஸ் லைக் சாட் ஜிபிடி மாதிரியே, அது வந்து ஒரு இந்தியன் கண்டுபிடிச்சது. நம்மள வந்து ஒரு டீப்பான ஒரு அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா சாட் ஜிபிடியை விட ஜெமினியை விட இது பெட்டராக இருக்குது. ஃபார் டீப் ரிசர்ச் அனாலிசிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் போட்டோன்னா இட் இஸ் கிவிங் வேரியஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ், ஐடியாஸ் கம்பேர் டு சாட் ஜிபிடி as well as ஜெமினி. இப்போ சாட் ஜிபிடிலையும் ஜெமினிலையும் நமக்கு இமிடியேட்டாக ஒரு சிம்பிளாக அரைவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ரெடிமேடாக ஏதாவது வேணும் அப்படின்னா, ரெடி ஆன்சர் வேணும் அதை போட்டுக்கலாம். பட் ரிசர்ச்க்காக வேணும், ஒரு ரிசர்ச் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நான் ஒரு டீப் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த ஏஐ டூல் பர்ப்ளெக்சிட்டி. ஓகே, இப்போ வந்து இது வந்து எல்லாமே வந்து லேட்டஸ்ட் ஆப்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஈச் டிபார்ட்மெண்ட். இதுதான் ட்ரெண்டிங் ஆப்ஸ் விச் இஸ் டெவலப்டு. நம்ம இப்போ 5 டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, இசி, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில், சிஎஸ்சி, ஐடி. இதில் வந்து ஒவ்வொரு முக்கியமான ஆப் எல்லாமே வந்திருக்கு. ஏன்னா இப்போ எல்லாமே இன்டர்ரிலேட்டட் ஆயிடுச்சு. இசி, ஐடி, இசி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலு, அந்த மாதிரி எதுவுமே ஸ்டாண்ட் அலோனா இல்லை. எல்லாம் ஒவ்வொரு கோர்ஸுமே இன்டர்லிங்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது எல்லாமே ஐடி மூலமாக தான் பண்ணியிருப்போம். பட் திஸ் இஸ் ஃபார் அதர் டிபார்ட்மெண்ட். இப்போ இது வந்து சிக்னல் அப்படிங்கிறது இசிஇக்கு, அப்புறம் எவ்ரி சர்க்கியூட் வந்து ட்ரிபிள்இக்கு, அண்ட் குக் புக் வந்து மெக்கானிக்கலுக்கு, அண்ட் ஃபீல்டு ஒயர் வந்து சிவிலுக்கு, அண்ட் கிட் ஹப் வந்து சிஎஸ்ஐடிக்கு. ஸோ நவடேஸ் பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி, கோர்சஸ் எல்லாமே இன்டர்லிங்க் ஆயிடுச்சு. ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யூனிகார்ன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் வந்து 100 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னா அது எல்லாமே யூனிகார்ன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து இயர் வைஸ் போட்டிருக்கு. இந்த இன்ஃபோகிராஃபிக் பார் போட்டிருக்கு. 2018ல், 2015ல் எப்படி இருந்துச்சு, 2016லாம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் 2021ல் எவ்வளோ யூனிகார்ன்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. மீஷோ, நமக்கு டே டு டே யூஸ் பண்ணுற மாமா எர்த்து, க்ரோ ஆப், பிளிங்கிட், இவங்கெல்லாம் 2021ஓட யூனிகார்ன்ஸ். அதுக்கப்புறம் 2022லும் எனக்கு இருக்கு. 2023ல ஜெப்டோஸ்லாம் வந்திருக்கு. 2024, 2025 அதே மாதிரி இந்த வருஷம் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 360 $363 பில்லியன் வந்து வேல்யூவில் இருக்கு. அண்ட் $115 பில்லியன் வந்து கேபிட்டலில் இருக்கு. தீஸ் ஆர் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யூனிகார்ன்ஸ். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. யூனிகார்ன்ஸ் வந்து நம்ம ஒரு 100 கோடி தாண்டினவங்கலாம் யூனிகார்ன்ஸ்னு சொல்லுவோம். அது இல்லாமல் உமன் ஆண்டர்பனர்ஸ், இது எல்லாமே மெயில் டாமினண்ட்டாக கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது எல்லாமே வந்து 50% உமனும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 39 உமன்ஸ் ஹூ சேஞ்ச்டு their ஸ்டார்ட்-அப்ஸ் இன்டு $1 பில்லியன் செயின்ஸ். இவங்க எல்லாமே ஒரு சின்ன சின்னதாக ஆரம்பிச்சு இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு $1 பில்லியன் கம்பெனி ஆகிட்டாங்க. இதுதான் வந்து $39 பில்லியன் உமன்ஸ் இருக்காங்க இண்டிவிஜுவலாக. அவங்களே வந்து இட்ஸ் ப்ரௌடு ஃபார் அஸ். இந்தியாவுக்கும் ப்ரௌடு, தமிழ்நாட்டுக்கும் ப்ரௌடு, ஹோல் நேஷனுக்கே ப்ரௌடு.
அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கோர்சஸ், காலேஜஸ் 2மே பார்த்துட்டோம். இப்போ இதில என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டோட்டலா வந்து 455 காலேஜஸ் இருக்கு. விச் இஸ் அஃபிலியேட்டட் டூ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங். அதில 117 கோர்சஸ் இருக்கு. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இந்த 455 காலேஜுமே இந்த 5 ரீஜியன்ல 385 காலேஜஸ் இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி. சென்னையில 35% இருக்கு. 123 காலேஜு. கோயம்புத்தூர்ல 113 காலேஜு, 41%. திருச்சியில 59, 9%. மதுரையில 26 காலேஜஸ், 6%. திருநெல்வேலியில 64 காலேஜு, 8%, 7.5%. இது வந்து இந்த 455 காலேஜ்ல 455 காலேஜ்ல 385 காலேஜஸ் வந்து இந்த 5 ரீஜன்ல மட்டுமே இருக்கு. So the location is very very important when you are choosing engineering college. இப்ப இதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தா, இந்த 455 காலேஜஸ்ல வந்து இன்ஜினியரிங் சீட்ஸு, ரிசர்வ்டு சீட்ஸு, பிரைவேட் சீட்ஸ். இன்ஜினியரிங் சீட்ஸ் அப்படின்னா டோட்டல் சீட்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி இதெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இது ஃப்ரீனா கவர்மெண்ட் கோட்டா. அதனால தான் இது வந்து ரிசர்வ்டுன்னு போட்டிருக்காங்க. இதுவும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் 28025 சாரி 2825. இதுவும் ரிசர்வ்டு சீட். இது எல்லாமே நம்ம கவுன்சிலிங் மூலமா தான் எடுக்க முடியும். நோ பிரைவேட் சீட்ஸ். கவர்மெண்ட் எய்டட்ல வந்து இதுல வந்து 1930 இருக்கு. அதுல வந்து 1550 வந்து ரிசர்வ்டு கவுன்சிலிங்ல எடுக்கலாம். 380 வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு குடுப்பாங்க. அதுதான் இந்த ரிசர்வ்டுங்கிறது வந்து திஸ் வில் பி ஃபில்டு பை அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அண்ட் த பிரைவேட் சீட்ஸ் வில் பி ஃபில்டு பை தேர் ஓன் காலேஜ் வித் மேனேஜ்மெண்ட் சீட்ல இது வருவாங்க. இப்போ மைனாரிட்டி இன்ஸ்டியூட் வந்து 50% ரிசர்வ்டு பண்ணிடுவாங்க. 50% அவங்க மேனேஜ்மெண்ட்ல எடுத்துருவாங்க. பிரைவேட் காலேஜ்ல 65% வந்து தே வில் பி கிவிங் டு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அண்ட் 35% தே வில் பி கிவிங் டு மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது வந்து என்னன்னா, திஸ் இஸ் ஆஸ் பர் இந்த வருஷம் 2025 மேட்ரிக்ஸ் டோட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் எடுத்த டீட்டெயில் இது. அப்புறம் கவுன்சிலிங் ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபீஸ் பே பண்ணணும், டாக்குமெண்ட்டு நம்ம 10th +2 அதெல்லாம் போட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ரேண்டம் நம்பர் நமக்கு அசைன் ஆகும். பேஸ்ட் ஆன் நம்மளோட கட் ஆஃபை பொறுத்த வரையும் ரேங்க் லிஸ்ட் பப்ளிக்ஸ் ஆகும். இனிஷியலாக டெபாசிட் அமௌண்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது வந்து ஒரு தனி சப்ஜெக்ட்டு. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அது இப்படியெல்லாம் காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணணும், லொக்கேஷன் வைஸ், பிளேஸ்மெண்ட் வைஸ் அப்படிங்கிறது. அப்புறம் சீட் அலாட்மெண்ட் ஆகும். சீட் அலாட்மெண்ட் ஆச்சுன்னா அந்த சீட்டை வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கி நம்ம அதை எடுத்துகிட்டு போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணாதான் அந்த சீட்டு நமக்கு. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை மட்டும் நான் டீட்டெயில்டான ஒரு வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாம். இப்போ வந்து ஹவு டு சூஸ் ஏ குட் காலேஜ், ஒரு காலேஜை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. லொக்கேஷன், ரேங்கிங், என்ஐஆர்எஃப், அக்ரிடேஷன் வந்து என்பிஏ, என்ஏசி எல்லாம் இருக்கா, அப்புறம் அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேக்கல்டிஸு, அப்புறம் அங்கே எத்தனை வெபினார் செமினார்லாம் நடந்திருக்கு, இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் ஏதாவது இருக்கா இன்டர்ன்ஷிப்புக்காக, அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸு, இன்னோவேஷன் இன் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, அப்புறம் நேராக காலேஜில் போய் பார்க்கணும், அப்புறம் அலுமினி கிட்ட பேசணும். இந்த மாதிரி ஒரு 10 நம்ம ஒரு கேட்டகரி பண்ணி வச்சுருக்கோம். 10 கேட்டகரிஸில் இஃப் வி அட்ரஸ் திஸ் வி கேன் கெட் த குட் காலேஜ். ஸோ லொக்கேஷன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த 5 மேஜர் டிஸ்ட்ரிக்டில் தான் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இதில் தான் வந்து 385 காலேஜஸ் இருக்குது. இந்த 5 ஏரியாவில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் டோட்டலாக 455 காலேஜஸ் இருக்குது. அதில் 385 காலேஜஸ் வந்து இந்த 5 ஏரியாவில் மட்டும் இருக்குது. ஸோ இந்த 5 ஏரியாவையும் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்னை வந்து 123 காலேஜஸ்ஸு, அதுக்கு கீழே வந்து இதெல்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் கவர் ஆயிடுது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டு, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி.
அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து 113 காலேஜஸ். அதுல வந்து கோயம்புத்தூர், தர்மபுரி, ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், நீலகிரிஸ், திருப்பூர் இவதெல்லாம் வந்துருவாங்க. திருச்சிக்கு கீழ 59 அதே மாதிரி. அப்புறம் திருநெல்வேலி கீழ 64, மதுரை கீழ 26. இதுல வந்து இந்த ரெட் ஹைலைட்டட் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி. கொஞ்சம் மெயினான இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் இங்க இருக்கிறது இல்ல. பட் இந்த வெறும் ப்ளூ கலர்ல ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் சிட்டி. கொஞ்சம் அங்க இருக்கிற சிட்டி சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்போஷர்ஸ்லாம் நல்லா இருக்கும். கான்டாக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கும். கம்பெனிஸ் நெறைய இருக்கும். ஆ இப்ப நம்ம ஈரோடு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நெறைய திருப்பூர், ஈரோடு இவங்கெல்லாம் பார்த்தோம்னா, நம்ப இதெல்லாம் இருக்கும். நெறைய ட்ரெஸ் கம்பெனி, டீ ஷர்ட்ஸ் கம்பெனி எல்லாம் இருக்கும். நம்ம சென்னை, காஞ்சிபுரத்துலலாம் வந்து மெக்கானிக்கல் கம்பெனி எல்லாம் இருக்கு. கோயம்புத்தூர்லயும் வந்து கேஸ்டிங்ஸ் கம்பெனி எல்லாம் நெறைய இருக்கு. ஸோ திருச்சிலயும் வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் நெறைய இருக்கு. பெரம்பலூரும் இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான். இந்த ரெட் ஹைலைட்டட் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டில இருக்குது. இதுல வந்து என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் காலேஜுக்கு குடுக்குற சர்டிஃபிகேட் மாரி. அதுல வந்து மொத்தம் 24 காலேஜ் தான் இருக்கு இந்த ஜோன்ல. 123 சென்னை காலேஜ்ல 13 காலேஜ்ல தான் அந்த அப்ரூவல் இருக்கு. அந் இந்த கோயம்புத்தூர்ல 113 காலேஜ்ல 9 காலேஜ்ல தான் இருக்கு. திருச்சியில எதுவும் இல்ல. ஆ திருநெல்வேலியில ஒரு காலேஜ், மதுரையில ஒரு காலேஜ். ஸோ இந்த என்ஐஆர்எஃப் சர்டிஃபைடு வந்து ஒன்லி 24 காலேஜ்ல தான் இந்த 385 காலேஜஸ்ல இருக்கு. இப்போ இந்த 3 அக்ரிடேஷன் இந்த 3 சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்கணும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஐஆர்எஃப் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்ன்னுவாங்க. இது வந்து எவ்ரி இயர் வந்து ஜூன்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம காலேஜ் என்ன ரேங்கிங்ல இருக்கு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் என்ன ரேங்கிங்ல இருக்குன்னு பார்க்கறதுக்கான இது. அதோட லிங்க் வந்து இங்க குடுத்துருக்கேன். இந்த லிங்க்ல போனீங்கன்னா எவ்ரி இயர் ஜூன் மந்த் வந்து எவ்ரி இயர் ஜூன் மந்த் வந்து இந்த காலேஜ் லிஸ்ட் ஆஃப் ரேங்கிங் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் என்பிஏங்கிறது வந்து இட்ஸ் ஃபார் பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் ஆட்டோமொபைலுக்கு பர்ட்டிகுலரா இந்த என்பிஏ சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. அது ஏன் குடுக்குறாங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் குரூப் ரொம்ப நாளா இங்க இருக்கு. இது குட் குவாலிட்டில இருக்கு. ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்ட மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ்ல இருக்க பர்ட்டிகுலர் கோர்ஸ்க்கு குடுக்குற சர்டிஃபிகேட் தான் என்பிஏ. அப்புறம் 3வது என்ஏஏசி நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில். இது வந்து என்டையர் காலேஜுக்கு குடுக்குறது. இது என்பிஏ வந்து ஒன்லி ஃபார் பர்ட்டிகுலர் கோர்ஸ் அண்ட் என்ஏஏசி வந்து ஃபார் என்டையர் காலேஜுக்கு. இதுல வந்து ஓவராலா செக் பண்ணுவாங்க. எப்படின்னா டீச்சிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறமா பிளேஸ்மெண்ட்ஸு, எஜுகேஷன்ஸு, அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு அது அது வச்சுட்டு இவங்க வந்து ஒரு ரேங்கிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஏ பிளஸ் பிளஸ், ஏ பிளஸ், ஏ பி பிளஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அந்த காலேஜில் இருக்கா, அந்த கோர்ஸுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா திஸ் வில் பி a பெஸ்ட். அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேக்கல்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேக்கல்டி வந்து நம்ம ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து அந்த காலேஜ் வெப்சைட்லயே போய் எடுக்கலாம். பட் அது இல்லாம இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டுக்குள்ள அந்த வெப்சைட் லிங்க் இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா, அந்த காலேஜ் லிஸ்ட் வரும். அந்த காலேஜுக்குள்ள போனீங்கன்னா, என்டையரா பிரின்சிபலோட டீட்டெயிலு, ஃபேக்கல்டியோட டீட்டெயிலு, பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களோட எஜுகேஷனு, அப்புறம் என்னென்ன கோர்சஸ் பண்றாங்க? என்னைக்கு இந்த காலேஜ் ஆரம்பிச்சது? அந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் எப்போ இன்ட்ரோடியூஸ் ஆச்சு? எத்தன வருஷமா இருக்கிறாங்க? அ எந்தெந்த ஸ்டாஃப்க்கு எவ்வளோ சர்வீஸு? என்னென்ன செமினார்ஸ், வெபினார்ஸ்லாம் நடந்திருக்காங்க? அப்படின்றத இதுல காலேஜ் வெப்சைட்ல சில காலேஜஸ்ல இருக்கும். அத கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு இது அண்ணா யூனிவர்சிட்டில அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு வாட்டி போய் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு மாரியான சீக்ரெட்டான வெப்சைட்டு. அப்புறம் வெபினார்ஸ் அண்ட் செமினார்ஸ் நெறைய நடத்துற காலேஜ்ல கண்டிப்பா போணும். இது வந்து காலேஜ் வெப்சைட்ல எவ்வளவு நடத்தியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஏன் வெபினார்ஸ் அண்ட் செமினார்ஸ் போறாங்க அப்படின்னா, நம்மளோட ரியல் லைஃப்ல வெளிய என்ன நடக்குது? ஒரு கம்பெனில போனா என்ன நடக்கும்? என்ன ரெக்யர்மென்ட்? என்ன எதிர்பார்க்குறாங்க? ஆக்சுவலா ட்ரெண்டிங் ஃபீல்டுல என்ன இருக்கு? நம்ம வந்து ஃபார்வர்டா இருக்கோமா? பேக்வேர்டா இருக்கோமா? ட்ரெண்டிங்க படிக்கிறோமா இல்லையா? அட்வான்ஸா இருக்கோமா இல்லையா? அப்படின்றது எல்லாமே வந்து இந்த மாரி செமினார், வெபினார்ல தான் தெரியும். இது வந்து யாரும் வானத்துலருந்து வந்து குதிச்சு எடுக்க போறதில்ல. நம்மளோட சீனியர்ஸ் இருப்பாங்க. இல்ல நம்ம ஸ்டாஃப்ஸோட
கான்டாக்ட்ல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க ஆள் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க விஷயங்களை நமக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறது தான் வந்து இந்த வெபினார் செமினார் எல்லாமே. ஸோ இதில் எந்த காலேஜெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த காலேஜஸ் எல்லாமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட அந்த பசங்களோட ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் தே வில் பி இன் த ரியல் லைஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் த காலேஜ். இந்த கம்பெனிலலாம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க காலேஜ்லேயே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்புறம் இண்டஸ்ட்ரி அண்டு கொலாபரேஷன் இது ஆல்மோஸ்ட் சேம் தான். இது வந்து முன்னாடி பார்த்தது வந்து அவங்க வந்து கம்பெனிலேருந்து ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் வந்து நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அதை வெபினார் செமினார்னு சொல்லுவோம். இது இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து காலேஜ் மூலமாக நம்ம ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனிக்கு கூட ஒரு கொலாபரேட் பண்ணி அப்பப்போ ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி போகிறது. அது என்ன லோக்கல்ஸாகவும் இருக்கும், கவர்மெண்ட்டாக இருக்கும். இப்போ சென்னையிலலாம் ரயில்வே ஐசிஎஃப் கூட்டு போவாங்க, இன்டெகிரல் கோச் ஃபேக்ட்ரி கூட்டு போவாங்க. அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கு? அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா என்ன கரண்ட்டாக பண்ணுறாங்க, வாட் இஸ் த ப்ரொசீஜர்ஸு அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கு கிடைக்கும். அது எல்லாமே அதுலேயே வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் பண்ணலாமா ஒரு 1 மந்த்து 6 மந்த்து அதெல்லாமே வந்து பண்ணோம்னா நம்ம ஸ்கில்ஸ் நல்லா வளரும். நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இந்த வந்து படித்தோம்னா இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த ஒர்க்கு நமக்கு ஃப்யூச்சரில் இந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனும் இன்டர்ன்ஷிப்பும் இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். அது அந்த டீட்டெயில் வந்து நம்ம காலேஜ் வெப்சைட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் அண்டு ஸ்டாட்டிக்ஸ். பிளேஸ்மெண்ட் வந்து என்னன்னா அந்த காலேஜில் ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸில் எவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக இருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு பார்க்கக்கூடாது. ஒரு 3-4 இயர்ஸ் ட்ரெண்டாக பார்க்கணும். ஸோ தட் வி வில் கெட் த கிளாரிட்டி தட் இஸ் திஸ் இஸ் குட் இன் பிளேஸ்மெண்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதான் 1 இயருக்கு பார்க்காம ஒரு 2-3 வருஷத்துக்கு ஒரு 3-4 இயர்ஸுக்கு பார்த்துக்கிட்டோம்னா நல்லது. அதுக்கப்புறம் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்ஸு அதெல்லாம் வந்து அவங்க இப்போ பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு வேலைய ஒரு பிஇ முடிச்சோமா, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனோமா, அதே கம்பெனில ஒரு 25, 30 வருஷம் வேலை பார்த்தோமா, இல்லைன்னா வேற வேற கம்பெனில ஒரு 25, 30 வருஷம் வேலை பார்த்தோமா, அப்படிதான் இருந்துச்சு ட்ரெண்டு. ஆனா இப்ப இருக்க பசங்கள்லாம் யாரும் யாரு கீழயும் வேலை பார்க்குற ஐடியாலயே இல்ல. தே வாண்ட் டு பி தேர் ஓன். தே வாண்ட் டு ஸ்டார்ட் அப் எல்லாமே தனியா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்க டப்புன்னு காலேஜ் முடிச்சோன்னே அப்படியே மேஜிக் மாரி உங்களுக்கு நடக்குமானா நடக்காது. அதுக்கு எல்லாமே அவங்க விதை போடுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்றாங்களா? நியூ ஐடியாஸ்க்குலாம் என்கரேஜ் பண்றாங்களா? என்ன பாருங்க ஜாப் யூ ஷுட் பி எ ஜாப் கிரியேட்டர் நாட் ஜாப் சீக்கர் அப்படிங்கிறாங்க. ப்ராக்டிக்கல் லேர்னிங்கு, சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸு, குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இப்போ எஸ்எஸ்என் மாதிரி காலேஜஸ்லலாம் வந்து ராஜலட்சுமி, எஸ்எஸ்என், சாய்ராம் மாதிரி காலேஜஸ்லலாம் வந்து மலேசியா, சிங்கப்பூர்லலாம் வந்து இன்டர்ன்ஷிப் குடுக்குறாங்க. அந்த மாரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோகிராம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குது. ஸோ இன்னோவேஷன், ஆன்டர்பிரினர்ஷிப்புக்கு அந்த காலேஜ்ல இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்களா? அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அப்புறம் காலேஜ் விசிட்டு, டாக் டூ அலுமினி. காலேஜ் விசிட் வந்து டைரக்ட்டா போயி, அந்த காலேஜ்ல டாய்லெட், பாத்ரூமு, ஹாஸ்டல்ஸ் தங்குற மாரி இருந்தா ஹாஸ்டல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, லேபு, கிளாஸ் ரூமு, லைப்ரரி, ஹாஸ்டல்லாம் இருக்கா நல்லா பார்த்துக்கணும். நல்லா கிளீன் அண்ட் நீட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். சேஃபா இருக்கான்னு பார்த்துக்கணும். டிசிப்ளினா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு லேர்னிங் என்வைரன்மென்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட அலுமினியோட ரிப்போர்ட்ஸு, ஃபேக்கல்டீஸ் கிட்ட பேசணும். அப்புறம் லிங்க்டின் ப்ரொஃபைல்லலாம் வந்து பார்த்து, மீடியா பேஜஸ்லாம் பார்த்துட்டு, இங்க எப்படி கல்ச்சரு, எஜுகேஷன் கல்ச்சர் எப்படி இருக்கு? அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் ஃபீஸ் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கணும். ஸ்காலர்ஷிப் வந்து எந்த மாரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் காலேஜஸ்லேருந்து எதாவது குடுக்குறாங்களா? இல்ல கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் தான் நம்ம பார்த்துக்கணுமா? அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்கா? அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிரைட்டீரியா பை விசிட்டிங் த காலேஜ் அண்ட் டாக்கிங் டு அலுமினியம். ஸோ வி கம் டு ஃபைனலுக்கு வந்துட்டோம். இது வந்து என்னன்னா 2 பெஸ்ட்டு மை 2 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒண்ணு ChatGPT, ஒண்ணு பெர்ப்ளெக்ஸிட்டி. நான் இப்ப சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பெர்ப்ளெக்ஸிட்டிய பத்தி. இது 2மே வந்து என்னன்னா, இப்போ இது இல்லாம இதுகிட்ட டெய்லி பேசாம இப்ப நான் இருக்க முடியறதில்ல. அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ரிசர்ச் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு குடுக்குது.
எஜுகேஷன் அண்ட் லேர்னிங்க்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், கரியரை எப்படி நம்ம கரியர் பிரேக் விழுந்துச்சுன்னா கரியரை எப்படி கொண்டு போகலாம், இல்லை இருக்கிற கரியரை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் எப்படி இன்னும் ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகலாம், மார்க்கெட்டிங் சேல்ஸுக்கு உதவுது, ஒரு டீச்சிங்க்கு ஒரு ஐடியா கொடுக்குது, மென்டல் ஹெல்த் வெல்னஸுக்கு நம்ம வெயிட்டு ஹைட்டெல்லாம் போட்டோம்னா நீ என்ன சாப்பிடணும், எவ்வளோ கலரி சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுது, கோடிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாட் ஜிபிடி உங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்க. இந்த பர்ப்ளெக்சிட்டிங்கிறது என்னன்னா ஒரு ரிசர்ச்சுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் மை டூ சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் ஐ எம் கரண்ட்லி யூசிங். ஸோ வி கேம் டு கன்க்ளூஷன். நம்ம இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், ரீல் வெர்சஸ் ரியல் ஹீரோ, யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும், யாரை இன்ஃப்ளூயன்சராக எடுத்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த இன்ஜினியரிங் கோர்சஸை நம்ம 4 ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு வந்தோம், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு. அப்புறம் எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த 5 இன்ஜினியரிங் ஃபீல்டோட கோர்ஸ் டீட்டெயில்ஸு, ஜாப் லேண்ட்ஸ்கேப்பு, ட்ரெண்டிங் ஃபீல்டு எல்லாம் பார்த்தோம். கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தோம். ரீஜன் வைஸ் என்னென்ன காலேஜ் சென்னை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, அதில் கோயம்புத்தூரில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் காலேஜ் செலெக்ஷன் எப்படி பண்ணணும், ஹவு டு சூஸ் ஏ காலேஜ்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஐ வில் பி கிவிங் த சாய்ஸ் ஃபில்லிங், இன்ஜினியரிங்கில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்ல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.